நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெல்லி குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளியான இந்த முகமது உமர் அவரோட வீடு வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படையினால. இதுக்கான காரணத்தை என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா தாக்கிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நடுங்கி போய் உட்காந்துருக்கு பாகிஸ்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருமுனை போருக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிதட்டல் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க ஃபுல் வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த டெல்லியில் நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளியான கருதப்படும் டாக்டர் அந்த முகமது உமர் அப்படின்றவனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வானா மாகாணத்தில் இருக்குது. அது வந்து நம்மளுடைய பாதுகாப்பு படையினால் வெடி வைத்து தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு எதிரான மத்திய அரசினுடைய மிக கடுமையான நிலைப்பாட்டை வந்து பிரதிபலிக்கிறதா வந்து நம்ம பார்க்குறோம். யார் இந்த டாக்டர் முகமது உமர் அப்படின்னு பார்க்கும்போது, தேசிய புலனாய்வு, அதாவது நம்மளுடைய என்ஐஏ இருக்கு இல்லையா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு வரும்போது அவர்களுடைய கூற்றுப்படி டாக்டர் முகமது உமர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தீவிரவாதத்தால் வந்துட்டு ஆதரிக்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு சொல்லப்படுது. இவன் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள துர்மன் கேட் மஸ்ஜித் மற்றும் ஃபதேபர் சுன்ஹேரி மஸ்ஜித் ஆகிய 2 இடங்கள்ல வந்து போயிட்டு இந்த தாக்குதலுக்கான குழுவை வந்துட்டு அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீர்ல உள்ள நாகா மஸ்ஜித் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத கருத்துக்கள்லாம் வந்துட்டு பரப்பனா அப்படின்னு சொல்றாங்க. இவனோட வீடு ஏன் தகர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த உமர்னு வந்து புல்வாமா மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் வெடிபொருட்கள் அல்லது வந்துட்டு ஐஇடி, இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் சொல்லுவோம், இதெல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படையினர் வந்து சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் வந்து அதிகாலையில் பாதுகாப்பு படையினர் வந்து வெடிபொருட்களை வச்சு அந்த வீட்டையே வந்து முழுசா தகர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெடி விபத்தில் அந்த வீடு தூள் தூளா நொறுங்கி இருக்கு. கடந்த காலம் கூட இதே போல வந்து பல்காம் தாக்குதலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 தீவிரவாதிகளுடைய வீடுகள் வந்து தகர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு கடும் தண்டனையை உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்துட்டு கடுமையான செய்தியை தெரிவிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடரும் அதிரடி நடவடிக்கை என்னென்னலாம் மாதிரி நடவடிக்கைலாம் கவர்மெண்ட் எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று முன்தினமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க மீது எடுத்துக்காட்டான தண்டனை வழங்கப்படும் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது யாரும் பண்ணவே கூடாது இதை பார்த்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உதவிய முழு ஈகோ சிஸ்டம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவுபட கூறியிருக்காரு. கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தினுடைய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய சுமார் 400 முதல் 500 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீவிரமாக விசாரிப்பட்டு அவங்க கிட்ட வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவிரவாத வலையமைப்புல வந்துட்டு வேணா மேலும் சில மருத்துவர்கள்லாம் வந்து சிக்கிரிப்புகாகவும் அவங்க வந்து பல வாகனங்களுடன் வெடிபொருட்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உளவுத்துறை வந்து அஞ்சுது அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களை தேடும் பணி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பெரிய தீவிரவாத குழுவா இருக்கலாம் அப்படின்றதுனால இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பா ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல வந்து போலீசார் மற்றும் இந்த என்ஐஏ ரெய்டு வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாள் தீவிரவாதிகள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளுக்கு இப்போத தீவிரவாதி கண்காணிப்புல வந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே யாரெல்லாம் தீவிரவாதி இருந்தாங்க, அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கண்காணிப்பு வலயத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பயத்துல நடக்கிற பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அதாவது இந்த முறை வந்து டெல்லியில வெடி வச்சதுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் மேல நம்ம தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பயந்து போய் அவங்க இப்போ 2 விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு 2 ஃப்ரண்ட் வாருக்கு ரெடியா இருக்காங்களாமா. அதாவது 2 ஃப்ரண்ட் வார்ன்றது அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். இவங்க வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது இதுல இருந்து அப்படின்னா, ஒரு பெரிய கற்பனை ஃபீவர் வந்த மாதிரி தான் அவங்க வந்து நம்ம இங்க பாக்குறோம். கரண்ட் பில் கூட கரெக்டா காசு இல்லாம திண்டாடிட்டு இருக்கும்போது நாங்க 2 நாட்டு கூட சண்டை போட ரெடியா இருக்கோம் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கொழுப்பா வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். சரி, யார் இவ்வளவு வாய் வீராப்பு பேசுறது அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான இந்த வாஜா ஆசிப் அப்படின்றவர் தான் வந்து பேசுறாரு. இவர் வந்து ராணுவ விவேகம் போடுறதை விட வாய்க்கு வந்ததை வந்துட்டு உலர்றது தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஆளு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் ரீசெண்டா என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுக்கு கிழக்கே இருக்கிற இந்தியாவானாலும் சரி, மேற்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானாலும் சரி, 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டை போட ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் ரவுண்டில், அதாவது அல்லாஹ்வுடைய கருணையால எங்களுக்கு வந்துட்டு முதல் ரவுண்டில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி 2வது ரவுண்ட்லயும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. முதல்ல அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃப்ரண்ட் வார்னு அவர் எதாவது சொல்றாருன்னா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானை சொல்றாரு. இந்த ரவுண்ட் 1, அதாவது முதல் ரவுண்ட்ல வெற்றி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதை கேட்டால் நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் ஆளுங்க சில தீவிரவாதிகளை விட்டு பல்காம்ல சில அப்பாவி மக்களை வந்துட்டு கொண்டாங்க. இதுதான் அவங்களோட வேலை. பதிலுக்கு நம்ம இந்திய ஆர்மி என்ன பண்ணுச்சுன்னா
அவங்களுடைய புகலிடத்துல வந்துட்டு மேல நம்ம குண்டை போட்டு அடின்னு அடிச்சு தும்சம் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பாகிஸ்தான் ராணுவம் நம்மளை வந்து திருப்பியும் வம்புக்கு இழுத்தாங்க, அதுக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய பதிலடியை கொடுத்தோம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரவுண்ட் 1 அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விடுறாரு. பாகிஸ்தானுக்கு நிஜமாவே சண்டை நம்ம கூட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அங்க சண்டையே வேற. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போதைக்கு ஒரு பெரிய தலைவலியே இல்லை. அவங்களுக்கு இப்போ இருக்க வந்து டாப் டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தாலிபான் தான். தாலிபான்களை ஆரம்பத்துல யாரு உருவாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்த்து விட்டது உருவாக்குனது எல்லாமே பாகிஸ்தான் தான். இப்போ வளர்த்த கடை மாறல பாய்ஞ்ச கதையா டிடிபி, அதாவது இந்த பாகிஸ்தான் தரிக்கே தாலிபான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ராணுவ வண்டிகளை தாக்குறது, போலீஸ் பூத்துக்களை வந்துட்டு தகர்க்கிறது, ராணுவ போஸ்ட்டுகளை வந்துட்டு கைப்பற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமாபாத்ல நடந்த இந்த பாம்பு பிளாஸ்ட்ல 12 பேர் கூட வந்து செத்தாங்க. என்னைக்கு நமக்கு பாம்பு போட்டாலும் மறுநாளே அங்க அவங்க பாம்பை போட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த டிடிபி தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் இந்தியா செஞ்சுச்சு, இந்தியாவோட சரிதான், வழக்கம் போல இவங்க இதே கதையை பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உள்ளூருக்குள்ள நடக்கும் பெரிய கூத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையை சொன்ன போனா ख्वाजा ஆசிப் பேசுற இந்த போர் பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னால ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா மக்களை திசை திருப்புது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு வெளியில சண்டை கிடையாது, உள்ளுக்குள்ளதான் வந்துட்டு ஒரு பெரிய களமே வந்துட்டு நடந்துட்டு இருக்கு சண்டைக்கானது அப்படின்னு சொல்றோம். இஸ்லாமாபாத்ல இந்த ஒரு சைலண்ட் மிலிட்டரி கூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்மி வந்து அந்த நாட்டையே கண்ட்ரோல்ல சைலண்டா எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ராணுவ தளபதி இந்த அசிம் முனீர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் தான் தலைமை தளபதி, நாட்டுக்கே நான் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி எல்லா உரிமைகளும் நிறைய வந்துட்டு பவரையும் வந்து அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல பார்த்துருப்பீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு அவர் ஒரு மாத்தி ராணுவத்துக்கு, ராணுவ தளபதிக்கு எல்லா அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனால ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை அப்புறம் மற்றும் எல்லா துறைகளும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துரும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. வெளிப்படையா இல்லைனாலும் இது ஒரு வேஷம் போட்ட ராணுவ புரட்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய போரா வந்து நம்ம பார்க்கிறோம். ख्वाजा ஆசிப் வந்துட்டு 2 இடத்துல நாங்க போர் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப ஒரு கேளிக்கையான விஷயமா தான் இதை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், பாகிஸ்தான் இப்போ எத்தனை சண்டையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் சண்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சண்டை தான் பார்க்கணும். அதாவது அடுத்த வாரத்துக்கு பொருள் வாங்க கூட அவங்களுக்கு வந்துட்டு கையில டாலர் இல்லை அப்படின்ற நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானோட பொருளாதாரம் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெரிய பெரிய இந்த உலக ரேட்டிங் கொடுக்குற கம்பெனிகள், அந்த மூடிஸ், S&P, ஃபிட்ச், இவங்க எல்லாமே போட்டிருக்க ரேட்டிங் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்த ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க முதலீடு பண்ணா காலி ஆயிடும் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க ஒரு ரேட்டிங்கை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டிங் டேபிள பாருங்க, இதெல்லாம் வந்து 2025 பாகிஸ்தானுக்கு இந்த மூடிஸ், S&P, ஃபிட்ச் கொடுத்துருக்கிற ஒரு தரவரிசை தான் இது. இப்போ முதல்ல மூடிஸ் கொடுத்துருக்க ரேட்டிங்கை பார்ப்போம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா CAA 3 இருந்து CAA 1 வரைக்கும் வந்து இந்த நாட்டை ரேட் பண்ணிருக்காங்க, அதாவது பாகிஸ்தானை. அந்த ரேட்டிங் கொடுத்தா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இந்த நாடு கடன் வாங்கினா திருப்பி தர ரொம்ப சிரமப்படும், ஆபத்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க திருப்பி பணம் வராது அப்படின்றது தான் மூடிஸ் கொடுத்துருக்க ரேட்டிங். அடுத்தது S&P என்ன ரேட்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா CCC- முதல் CCC+ வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்னா இப்போதைக்கு கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற ரொம்ப கஷ்டப்படுவாங்க, லக் இருந்துச்சுன்னா தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை S&P கொடுத்துருக்கு. அடுத்து ஃபிட்ச் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா CCC முதல் CCC- வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கும்போது கடன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஃபிட்சோட ரேட்டிங் வந்து இருக்கு. இதுதான் வந்து உலக நிதி நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து அவங்களுடைய போர் எதுவும் கூட அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியல் சண்டை அப்படின்னு நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியும். இம்ரான் கான்லாம் ஜெயில தான் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான PTIன்றது ஒரு முக்கியமான எதிர்கட்சி, அங்க ஆளுங்கட்சியா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ அதை தூக்கி உள்ள வச்சாச்சு. அப்ப எதிர்கட்சியே கிடையாது, ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ராணுவ சண்டை. அதாவது ராணுவ சண்டைன்றது என்னது, இந்த ஆர்மி ஆளுமை மற்றவங்களை வந்துட்டு நடிக்கிற மாதிரி வச்சிருக்குது. அதாவது PM வந்து நடிப்பாரு, ஆனா பேக்ரவுண்ட்ல ஆர்மி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரியாதை சண்டை என்ன அவங்க போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அரங்குல இவங்களுக்கு மதிப்பே இல்லை அப்படின்றதுனால அங்கங்க போயிட்டு கூட்டு சுட்டோட பிரதமரும் போறாரு, ராணுவ தளபதியும் போறாரு. அங்க போயிட்டு எங்ககிட்ட ரேர் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலில் விடுறாங்க, இந்த பக்கம் போய் காசு கேட்கறாங்க. இதுதான் அவங்களுடைய மரியாதையோட லெவலா வந்து நம்ம பாக்குறோம். பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு இந்தியா எதிரி கிடையாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய எதிரியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்க்கு எழுப்போம். அது மட்டும் இல்லாம மாய தோற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ख्वाजा ஆசிப் எத்தனை ரவுண்டு ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த லிஸ்ட்
கண்டிப்பாக ரியல் கிடையாது அப்படின்றத நமக்கு தெரியும், பார்க்கலாம். ஓகே, நம்மள இந்த வீடியோவில் நான் வந்துட்டு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த முகமது உமரோடைய வீடு வந்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பாடம். யாரெல்லாம் தீவிரவாத ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பர்சனலாக கொடுக்கக்கூடிய தண்டனையாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இவர் இந்த காஜா ஆசிஃப் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லாமல் ஏதாவது வாய் கொடுப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கிட்ட வந்து ரவுண்ட் 2க்கு அவர் ரெடின்ட்டு. அவர் ரெடியோ இல்லை, இந்தியா ரெடி அப்படின்றத வந்துட்டு நம்ம தெளிவாக படுத்துறோம். இன்னும் இந்த வீக்கில் கண்டிப்பாக நமக்கு அதுக்கான விஷயங்களும் தெரிய வரும் அப்படின்றத பார்க்குறேன். வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஜெய்ஹிந்த்.